ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ப்ரெட்டு வச்சு ப்ரெட்டு சாண்ட்விட்ச் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது டின்னரு, டிஃபனு, ஸ்நாக்ஸு எப்படி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான ப்ரெட்டு, சீஸு, மயோனைஸ், கொத்தமல்லி துவையல், 2 முட்டை, கொத்தமல்லி புதினா துவையல் வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கோம் நம்ம சேனலில், பார்த்து பண்ணிக்கிங்க. இப்போ ப்ரெட்டை 4 ஸ்லைஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை நான் வைக்கிறேன். தேவையான அளவு வச்சுக்கிங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக இது அப்ளை பண்ணிட்டோமா சாப்பிடக்குள்ளே எல்லா இடத்துலையும் நம்ம பைட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கிங்க. நாலு ஸ்லைஸையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது மேலே மைனஸை கொஞ்சம் வச்சுக்கலாம். துவையில் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இதையும் ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் பின் பக்கத்தில் ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் அதேமாரி அப்ளை பண்ணுறேன். நாலு ப்ரெட்டையும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இது மேலே சீஸை வச்சுக்கலாம். நல்லா சென்டராக வச்சுட்டேன். இப்போது ஒரு தவா வச்சு ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிட்டேன். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் ஓடு விழுந்துருச்சு, அதை நான் எடுக்கிறேன். முட்டையை உடச்ச கத்தியிலேயே முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் லைட்டாக.
இதுக்கு மேலே நான் சால்ட்டு ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சுற்றிலும் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணால் கூட விட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இதேமாரி 2 ஆம்லெட் போட்டுட்டு நான் இதை 4 பீஸாக கட் பண்ணலான்னு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் அடுக்குக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் எதுக்கு இது 4 பீஸாக கட் பண்ணுறோன்னு. ரெண்டு முட்டையுமே 4 பீஸாக கட் பண்ணியாச்சு. ப்ரெட்டில் செட் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், நம்ம ஏற்கனவே சீஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் கார்னர் வந்து அந்த பக்கம் வர மாதிரி முட்டையை செட் பண்ணுறேன். கார்னர் வர மாதிரி வச்சா நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரெட் எடுத்து அதோடு அப்படியே மூடிடுறேன். அதேமாரி இதையும் வச்சுட்டு மூடிடலாம். தவாயில் இப்போ நம்ம ப்ரெட்டை எடுத்து வைக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி இன்னொரு செட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதை திருப்பிக்கிறேன். 2 கரண்டி வச்சு திருப்பிக்கிங்க. ஒரு இதில் திருப்பினா இதெல்லாம் உள்ளே வச்சதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் 2 கரண்டி வச்சு திருப்பி போட்டால் கரெக்டாக இருக்கும். இது மேலே சைடில் எல்லாமே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்துக்கிறேன். நான் இதேமாரி அந்த 2 செட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 2 பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். சீக்கிரமாக ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்து முடித்தாச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பண்ணின ப்ரெட்டை பிரேக்ஃபாஸ்ட்டை என் பையன்கிட்ட கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்டுட்டு சொல்லட்டும் எப்படி இருக்குன்னு. ராமு, இந்தப்பா. தேங்க்யூம்மா. வெல்கம். சூப்பர்மா. தேங்க்யூ. அப்படியா? வெல்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.